அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சேனல் தியரி பார்ட்டிகள். நான் உங்கள் நண்பன் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெசிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். இது நெட்வொர்க் எலமெண்ட்டில் ஃபஸ்ட்டு இதே ரெசிஸ்டன்ஸ் தான். மொத்தம் 3 எலமெண்ட் உண்டு: ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டர், கெப்பாசிட்டர். இந்த ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னோன்னா நமக்கு முதல்ல தோன்றது ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு பேசிவ் எலமெண்ட் அப்படிம்பாங்க. இப்போ பேசிவ் எலமெண்ட்னு சொன்னால் அப்போ ஆக்டிவ் எலமெண்ட் ஒன்று அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஆக்டிவ் எலமெண்ட் ஒன்று இருக்குது. ஆக்டிவ் எலமெண்ட்டுக்கு பேசிவ் எலமெண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஆக்டிவ் எலமெண்ட் வந்து ஒரு சோர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதே பேசிவ் எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த சோர்ஸ் வருதுன்னா அதை வந்து ஒன்று டெசிபேட் பண்ணும், இல்லாட்டி ஸ்டோர் பண்ணும். இந்த ரெண்டு வேலையாக தான் பண்ணும். இப்போ ஆக்டிவ் எலமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் சோர்ஸ், வோல்டேஜ் சோர்ஸ்னால் ஆக்டிவ் எலமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதே பேசிவ் எலமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டர், கெப்பாசிட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இப்போ ரெசிஸ்டன்ஸ்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தோணும், ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி இப்படி சொல்லாங்க. ஏன்னா இது வந்து ரெசிஸ்ட்னு நீங்கள் தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா தடை அப்படின்னு வரும். எந்த ஒரு கரண்ட்டை வந்து அப்படியே தடை பண்ணாது. தடை பண்ணிவிட்டு அது வந்து இன்சுலேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இது வந்து ரெடியூஸ் தான் பண்ணும். அதாச்சும் நம்ம வந்து ஒரு 1 amps கரண்ட் கொடுத்தோன்னா அது வந்து 0.5 amps தான் கம்மியாகும். அப்போ வந்து நீங்கள் ரெடியூஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அப்போ இந்த இதில் வந்து இப்போ இது ஒரு பேசிவ் எலமெண்ட்னா அப்போ இந்த இடத்துல எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகுமா, டெசிபேட் ஆகுமான்னு கேட்கலாம். எனர்ஜி வந்து இதில் வந்து டெசிபேட் தான் ஆகும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸோட சிம்பிள் ரெப்ரசன்ட் பார்த்துக்கலாம். ரெசிஸ்டன்ஸோட சிம்பிள் ரெப்ரசன்ட் பார்த்தீங்கன்னா இதோட சிக்ஸாக் ஃபார்மில் இருக்கும். இதோட ரெசிஸ்டன்ஸோட சிம்பிள் ரெப்ரசன்ட். இதோட யூனிட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிட்டுங்கிறது ஓம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் எஸ்ஐ யூனிட். சரி, இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா வரும். ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. இதுதான் இது. அதில் எல் என்னது, ஏ என்னது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லுங்கிறது லென்த்து. இப்போது ஒரு கண்டக்டரில் தான் கரண்ட் ஃப்ளோ நடக்கும். இப்போ இதுதான் ஒரு கண்டக்டர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதோட ஒரு லென்த்து இருக்கும். இதுக்கு ஒரு லென்த் இருக்கும். அப்போது இதை வந்து ஒரு சிலிண்டர்னால இதுக்கு ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்கும். இந்த ஒரு லென்த்தையும் ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியாவையும் டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ரோ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் இதே வந்து சிக்மா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே கண்டக்டிவிட்டி அப்படி சொல்லுவாங்கன்னா சிக்மா ஈக்குவல் டு 1/ρ. ஆச்சு ரெசிஸ்டிவிட்டிக்கு இன்வெர்ஸ். ஆச்சு ரெசிஸ்டிவிட்டினா கரண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணும், கண்டக்டிவிட்டினா கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணி ஃப்ளோ பண்ணும். இவ்வளோ தான். இந்த ரோங்கிறத கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்கும். அது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா R0 ஈக்குவல் டு RT இன்ட்டு 1 + ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே வந்து இதில் வந்து R0 அப்படிங்கிற மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸாக வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக 0 டிகிரி ரெசிஸ்டன்ஸில் வந்து என்னவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து ஆர்டினா இந்த டெம்பரேச்சர் வெரி ஆகும்போது என்ன இருக்குது, அப்போ டெல்டின்னாலும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக எவ்வளோ டெம்பரேச்சர், ஃபைனலாக இருக்க டெம்பரேச்சர் அப்படிமா. இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இப்போது ஃபஸ்ட்டு ஒரு இது கண்டக்டர் வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்டக்டரில் வந்து இப்போ வந்து கரண்ட் ஃப்ளோ அப்படின்னாலே என்னென்னு தெரியும், எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி தெரியும். எலக்ட்ரான் வந்து ரேண்டமாக தான் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு பயாஸ், அதாச்சும் எந்த ஒரு வோல்டேஜுமே அப்ளை பண்ணாத போது ரேண்டமாக தான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இங்கே வந்து இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்ளை பண்ணும்போது தான் இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும்போது தான் இது வந்து அந்த ஒரு அலைன்மெண்ட்னா ஒரு ஜஸ்ட் ஒரு பாத் தான் கிடைக்கும். இந்த ஒரு பாத்து க்ரியேட் ஆகும். இந்த ஒரு பாத்தில் வந்து ரேண்டமாக எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இப்போது இதுக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இந்த எலக்ட்ரான் கொலிஷன், அதாச்சும் எலக்ட்ரான் வந்து ரேண்டமாக மூவ் ஆகுது காரணமே டெம்பரேச்சர் தான். இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ டெம்பரேச்சர் வந்து ஹையாக இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து ஹையாக இன்க்ரீஸ் ஆகிடும். இது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இப்போ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட ஆட்டம்ஸில் உள்ள கொலிஷன் வந்து அதிகமாகிடும். கொலிஷன் வந்து அதிகமாகும் போது இதுக்கு வந்து எந்த ஒரு பாத்து, அதாச்சும் இப்போ இந்த இடத்துல கரண்ட் என்ட்ரு ஆகணும், இந்த இடத்துல வெளியே போகணும் அப்படின்னு ஒரு டேரக்ஷனே கிடைக்காது. இது வந்து இப்போ க்ரௌடாக இருக்கும்போது இப்போ பேசன்ஸ் வந்து க்ரௌடாக இருக்காங்க, அப்போ புஷ் பண்ணுறாங்கன்னா இவங்க பார்த்து விட்டு வெளியே கூட போயிட்டாங்க பார்த்தீங்களா. அதேமாதிரி இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து எங்கே போவேன்னு தெரியாமல் வெளியே போய் கடைசி இந்த இடத்துல வந்து கரண்ட் ஃப்ளோவே கம்மியாயிடும். அதுதான் ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை தான் மேபி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்னால் யூஸ் பண்ணும்போது இது வந்து கூல் பிளேஸில் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ கம்ப்யூட்டர்னால் யூஸ் பண்ணும்போது ஏசி ரூமில் தான் கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க. இது காரணம் வந்து மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வந்து லோ டெம்பரேச்சரில் தான் நல்ல எஃபிஷியண்ட்டாக வேலை போகும். டெம்பரேச்சர் கூட அந்த எலக்ட்ரானிக்ஸோட எஃபிஷியன்சி வந்து கம்மியாகும். அதுக்காக தான் மோஸ்ட்லி இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு டைப்ஸ் பார்க்கலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா
2 டைப்ஸ் இருக்குங்க. ஒன்று ஃபிக்ஸ்டு, இன்னொன்று வேரியபிள் இல்லாட்டி வேரியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதிலே 4 இது இருக்குது. ஃபஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கார்பன் கம்பஷன், அடுத்து கார்பன் ஃபிலிம் அப்படிம்பாங்க, அடுத்து மெட்டல் ஃபிலிம், அடுத்து ஒயர் wound. இதே வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டான்ஷியோமீட்டர், அப்புறம் ட்ரிம்மர், ரியோஸ்டாட். இவ்வளோ தான் இந்த 3 டைப்ஸு. இப்போது இதில் என்ன நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த ஒரு 3 ரெசிஸ்டன்ஸுக்கும் பவர் ரேட்டிங் வந்து 1/8 to 2 வோல்ட்டாக இருக்கும். இந்த ஒரு ஒயர் wound ரெசிஸ்டன்ஸுக்கு மட்டும் பவர் ரேட்டிங் வந்து 1500 வாட் அப்படின்னு இருக்கும். இதை என்னென்னு கேட்கலாம், இப்போ பவர் ரேட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ அதை இப்போ சொல்லிடுறேன். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டன்ஸு, வேரியபிள் ரெசிஸ்டன்ஸு. ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டன்ஸில் 4 டைப்ஸ் இருக்குது, வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ்லேயும் 3 டைப்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஒரு டைப்புக்குள்ளேயும் நிறைய இது வரும். இப்போ நான் இந்த ஒயர் wound ரெசிஸ்டன்ஸில் வந்து இவ்வளோ 1500 வாட் பவர் ரேட்டிங் இருக்குன்னு சொன்னோம்ல, இது வந்து எந்த டைப்பில் வரும்னா பவர் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப் உண்டு. அந்த டைப்பில் தான் இதோட பவர் ரேட்டிங் வந்து 1500 இருக்கும். இதை பற்றி மேலும் நிறைய வீடியோ அதாச்சும் டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் வந்து நிறைய சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு வீடியோ பண்ணுறேன். பவர் ரேட்டிங்னா என்ன பார்க்க போகிறோம். பவர் ரேட்டிங்னா ஒன்றும் இல்லைங்க. பவர் ரேட்டிங் வந்து ஃபஸ்ட்டு ஓம்ஸில் தான் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் பவர் ரேட்டிங் வந்து தெரியும். ஓம்ஸில் வந்து அடுத்த வீடியோவில் தான் வந்து பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஃபார்முலா அப்படின்னா வச்சுக்கோங்க. P = VI அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த ஒரு ஐ இருக்கிற இடத்துல ஐ இருக்கிறது வந்து நான் வந்து V/R அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறேன். அப்போ V²R அப்படிங்கிற மாதிரி வரும். அதாச்சும் பவரோட ஃபார்முலா வந்து இதான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு வோல்டேஜ் அதாச்சும் இப்போது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் எப்படி இருக்குது, இந்த ஒரு வோல்டேஜ் சோர்ஸில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். வந்து இந்த சர்க்யூட்டை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 20 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸு, ரெசிஸ்டன்ஸ் வந்து 200 ஓம் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இதோட பவர் ரேட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா. பவர் ரேட்டிங் போது P = V², அப்போ 20² /200. இப்போ 20² அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 400 சம்திங் வரும், /200 அப்படின்னு வரும். அப்போ இது ஈஸியாக கேன்சல் ஆகி 2 அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ 2 வோல்ட், அப்போ இது 2 வாட் ஆச்சு. இதோட பவர் ரேட்டிங் வந்து 2 வாட். மோஸ்ட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸோட பவர் ரேட்டிங் வந்து 1/8 to 2 வாட் தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு வேளை இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் இப்போ வந்து இந்த 200 ஓம் ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக இப்போ 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்தேன்னா என்ன ஆகும். இப்போ 400 வாட் / 20 அப்படிங்கிற மாதிரி எடுத்தேன்னா 20 வாட் அப்படின்னு வரும். இப்போ 20 வாட், அப்போ 20 வாட் பவர் ரேட்டிங். அதாச்சும் என்னோட ரெசிஸ்டன்ஸோட வந்து இந்த பவர் ரேட்டிங் வந்து 2 வாட் தான் ஹேண்டில் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து 20 வாட் அப்படின்னு இருக்குது. அப்படிங்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளோட சோர்ஸ் என்ன அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். அப்படி இல்லாட்டி நம்ம ரெசிஸ்டன்ஸ் சோர்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். இதுதான் சொல்ல வரேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போனால் கலர் கோடிங் பார்ப்போம். இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பார்ப்போம். கலர் கோடிங்னா என்னென்னு பார்ப்போம். ஒரு ரெசிஸ்டன்ஸோட கலர் கோடிங் வந்து எப்படின்னு பார்ப்போம். இப்போ கலர் கோடிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஒரு 4 லைன்ஸ் இருக்கும். இந்த 4 லைன்ஸ் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் லைனை வந்து A, இது B, இது C, இது D. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கலர் இருக்கும். இப்போ இந்த கலர் கோடிங் வந்து நான் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நிமோனிக்ஸ் உண்டு. இந்த நிமோனிக்ஸ் எப்படி இருக்குன்னா பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் கலர் கோடு. இது வந்து ஃபஸ்ட்டு பி வந்து எதை குறிக்கணும்னா பிளாக்கு, அடுத்து ப்ரௌன், அடுத்து ரெட்டு, அடுத்து ஆரஞ்சு, அடுத்து எல்லோ, அடுத்து க்ரீன், அடுத்து இது ப்ளூ, இப்போ வயலட், இது கிரே, அடுத்து ஒயிட். வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 5 6 7 8 9. இது வந்து இந்த கலர் கோடிங் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுக்கும்போது கையில் எடுத்து வச்சுக்கோங்க. கையில் எடுத்துகிட்டு இந்த கலர் கோடிங் வந்து இந்த சைட்லேருந்து பாருங்கள், லெஃப்ட் டு ரைட்லேருந்து பாருங்கள் என்னென்ன கோடிங்கில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். மோஸ்ட்லி இதை வச்சு தான் அது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
இப்போ வந்து இதோட ஃபார்முலா எப்படி இருக்குன்னா ஏபி இன்ட்டு 10⁻c ப்ளஸ் ஆர் மைனஸ் டி. டிங்கிறது டாலரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டாலரன்ஸ் வந்து மோஸ்ட்லி எப்படின்னா 1% to 10% சம்திங் இருக்கும். இது வந்து டாலரன்ஸுங்கும் போது அது வந்து எப்படி சொல்ல, இப்போ நான் வந்து ஒரு 1K ரெசிஸ்டன்ஸ் என் கையில் இருக்குன்னா அது கண்டிப்பாக 1K இருக்காது. மேபி மைனஸ் ஆர் ப்ளஸ்ஸு அதாச்சு 0.99K இருக்கலாம், இல்லாட்டி 1.1K 1.2K அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அதுதான் இந்த டாலரன்ஸ் சொல்லி டிங்கிறத டினோட் பண்ணும். இப்போது உதாரணத்துக்கு இப்போ ஒரு கலர் எடுத்துக்கிறேன்னா, இப்போ வந்து அது வந்து ஃபஸ்ட் லைன் வந்து ரெட்டாக இருக்குது, ரெண்டாவது வந்து ஆரஞ்சாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அடுத்து மூணாவது லைன் வந்து வைலட்டாக இருக்குது. அடுத்து நாலாவது லைன் வந்து மோஸ்ட்லி கோல்டு இல்லை சில்வர் கோட்டிங் தான் கொடுத்துருப்பாங்க. கோல்டாக இருந்தால் +5 இருக்கும், இதே சில்வராக இருந்தால் 10 கிட்டே இருக்கும். சரி, இப்போ வந்து இதுக்கு எழுது நம்ம இப்போ 2னா இப்போ ஏவோட வேல்யூ வந்து 2, அடுத்து பியோட வேல்யூ வந்து 3, ஆரஞ்சுனால 3, அடுத்து வயலட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்போ வந்து 10⁻7. இப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 23 × 10⁻7. இது வந்து நீங்கள் மாற்றி எழுதினா எழுதிக்காங்க 2.3 × 10⁻6 = 22.3 × மெகா ஓம் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். இவ்வளோ தான் கலர் கோடிங். இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ் அண்ட் பேரலல் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ் அண்ட் பேரலல் பார்ப்போம். நிறைய பேர் வந்து பெரிய கன்ஃபியூஸ் ஆகுங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க. அது எப்படி சீரியஸ் கனெக்ஷனில் இருக்குது பேரலல் கனெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீரியஸ் கனெக்ஷன்னா இப்படி தான் இருக்கும். கண்டினியூஸாக அடுத்தடுத்து ஒரு செயின் மாதிரி கோத்த மாதிரி அப்படியே அடுத்தடுத்து வரிசையாக போயிட்டே இருக்கும். இப்போ வந்து RA RB RC இப்படின்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா, அப்போ இதுக்கு வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க. இத்தனை ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரிசையாக நான் போட்டுகிட்டே போனால் அந்த சர்க்யூட்டோட காம்ப்ளெக்சிட்டி வந்து அதிகமாயிடும். இது வந்து மினிமைஸ் பண்ணதுக்கு வந்து இதுக்கு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் போடுவாங்க. எப்படி எழுதுறாங்கன்னா R = RA + RB + RC. எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரியஸாக அதாச்சும் இப்படி கான்சிக்யூனண்ட்டாக அடுத்தடுத்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ கனெக்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதுக்கு என்ன வேல்யூ வருதோ, இப்போ சம்திங் இது 3 ஓம், இது ஒரு 3 ஓம், இது ஒரு 6 ஓம்னு இருக்குன்னு வைங்களேன். இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணி 12 ஓம். அப்போ இந்த இது இருக்கிற இடத்து இதை மொத்தமாக 12 ஓம் அப்படின்னு ஒரு ரெசிஸ்டன்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இதுதான் சீரியஸ் கனெக்ஷன். இதே பேரலல் கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேரலல் கனெக்ஷன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்படி இருக்கும். இப்போ RA அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்படி இருக்கலாம். அதுக்கு பேரலாக இப்போ RB அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்படி மொத்தம் எத்தனை இன்ஃபினிட்டி நம்பர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கலாம், RN வரைக்கும் இருக்கலாம். இதுக்கும் அதே ஃபார்முலா தான், பட் வந்து ரெசிப்ரோக்கலில் வந்து எழுதணும், அதுதான் மேட்ரு. இப்போ இதுக்கு R ஈக்குவலன்ட் வந்து கண்டுபிடிக்கணும்னா 1/RA + 1/RB + ... / 1/n அப்படின்னு. இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு மிஸ்டேக் கொடுங்க. இப்போது இது காமனாக நான் பண்ண மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ 3 ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து RC அப்படின்னு இருக்குன்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து LCM எடுக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்போ RA + RB + RC இந்த ஒரு கேஸில் இருக்குன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்மை வந்து LCM எடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு தான் அடுத்து இது கூட வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். மொத்தமாக இந்த 3த்துக்கும் சேர்த்து வச்சு LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அது வந்து ஆன்சர் தப்பாயிரும். இது வந்து சம்டைம்ஸ் நம்மளே அறியாமல் இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம், அதுக்காக நான் சொல்கிறேன். அப்புறம் இது இப்போ இப்படி பார்க்க வேணால் ஈஸியாக இருக்கா, ஒரு சர்க்யூட்டை நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு வந்து நான் இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்த மட்டும் அடிச்சுக்கிறேன். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரியஸாக இருக்கா பேரலாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து நேம் கொடுத்துக்கோங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ வந்து இப்படி ஒரு சர்க்யூட் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு 4 ஓம், இது ஒரு 3 ஓம், இது ஒரு 3 ஓம், இது ஒரு 2 ஓம் அப்படின்னு நேம் கொடுத்துட்டோன்னா, இப்போது இதில் வந்து எது சீரியஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதுதான் சீரியஸாக இருக்குது. அது எப்படி பார்த்தோன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு ரெசிஸ்டன்ஸோட எண்டில் வந்து நேம் கொடுத்துக்கோங்க. ஒரு A இல்லை B அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த உள்ளதுக்கு வந்து A' இல்லை B' அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போது அது எப்படி சீரியஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு B அதாச்சும் அனதர் எண்ட், ஒரு ரெசிஸ்டன்ஸோட அனதர் எண்டும் இன்னொரு ரெசிஸ்டன்ஸோட இன்னொரு எண்டும், அப்போ Bயும் A' கனெக்ட் ஆகிருக்கா. இப்போ இது கனெக்ட் ஆகிக்குன்னா இப்போ வந்து இது சீக்வன்ஷியலாக இருக்குது. அப்போ வந்து இது சீரியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து ஆட் பண்ணி அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ இந்த இடத்துல வந்து 5 ஓம் அப்படின்னு வரும். மறுபடியும் இதுக்கு வந்து இப்போ நேமிங் கொடுங்க. இப்போ வந்து இந்த ஒரு இது வந்து A அப்படின்னு எடுத்துக்கிறேன், இது வந்து B அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இங்கே A',
இங்கே பி டேஷ். இப்போது பேரலாக இருக்குன்னா எப்படின்னு பார்க்கலான்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை பார்க்கணும், இது செக் பண்ணணும். அப்போ இதை செக் பண்ணும்போது இந்த எப்படி பார்க்கணும்னா ஏயும் வந்து பேரலாக இருக்குது, மீன் ரெண்டு சேம் இதுவும் மெர்ஜ் ஆகணும். இப்போ இங்கே ஏன்னு வச்சுக்கோன்னா இங்கே ஏ டேஷ் வந்து சேமாக இருக்கணும், இங்கே பின்னு பி டேஷ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது பேரல். பேரலுக்கு வந்து சிம்பிளிஃபைட் ஈக்குவேஷன் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஆர் ஈக்குவல் ஈக்குவல்ட்டுன்னு இப்படி எழுதணும். எப்படின்னா மல்டிப்ளை பண்ணி எழுதணும். R1 இன்ட்டு R2 டிவைட் பை R1 + R2 அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து எடுத்து எழுதினீங்கன்னா 15 டிவைட் பை 8 அப்படிங்கிற மாதிரி வரும். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்படியே ரீப்ளேஸ் ஆகி சீரியஸ் ஆகிடும். அவ்வளோதான். வந்து 15/8 அப்படிங்கிற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரியஸ் ஆகி வந்துடும். இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு ஆர் ஈக்குவலன்ட் வந்து கிடச்சிரும். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்ல மிஸ் பண்ணிட்டேன்னா, இப்போ வந்து ஒரு பேரலில் வந்து ஒரு ட்ரிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன ட்ரிக்குன்னா, இப்போ வந்து சம்திங் இப்போ 3 ஓம் அப்படின்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 ஓம், அடுத்து ஒரு 3 ஓம், அடுத்து ஒரு 3 ஓம், அடுத்து 3 ஓம் அப்படின்னு இருக்குன்னா, அதாச்சும் ஒரு சேம் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக வரிசையாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எத்தனை 1 2 3 4 ரெசிஸ்டன்ஸாக, அப்போ வந்து அந்த வந்து ஆர் ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பை என் அப்படிங்கிற மாதிரி போட்டுருவாங்க. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னது 3யா, இப்போ 3 டிவைட் பை 4 அப்படிங்கிற மாதிரி போட்டுருவாங்க. அப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி வர ஆன்சர் தான் ஆர் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இப்போ 2 வச்சு பண்ணலாம், 2 வச்சு பண்ணால் கொஞ்சம் தெளிவாக புரியும் நீங்கள். இப்போ 2 வச்சு பண்ணிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆனால் ரிமூவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து 2 வச்சு பண்ணுற மாதிரி 2 ஓம் 2 ஓம் 2 ஓம். அப்போ 2 ஓம்னா இப்போ இதுக்கு ஆர் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும்னா கண்ணை முடிட்டு நம்ம சொல்லிடலாம் 2 டிவைட் பை 3 1.5 ஓம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். இவ்வளோ தான். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் ஓம்ஸ் லா பற்றி பார்ப்போம். இதே மாதிரி மேலும் பல வீடியோக்கள் வேணும்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.